விஜய்கிட்ட வந்து காவேரி வந்து ஐ லவ் யூன்னு சொல்ல வராங்க. ஆனா அவங்களால சொல்ல முடியல. ஐயோட நிறுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அவங்களால சொல்லவே முடியல. பழைய ஞாபகங்கள், அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலாவ மீட் பண்ணது, அதுக்கப்புறம் அவங்க அக்கா பேசினது, நம்ம விஜய் பேசினது எல்லாமே நெனச்சு நெனச்சு பார்த்துட்ருக்காங்க. இந்த மாரி நிலைமையில எப்படி சொல்றதுன்னு தெரியாம அப்படியே வந்து அமைதியாயிடுறாங்க. சரிங்க விஜய் நம்ம கிளம்பலாம் அப்படின்றாங்க. அது கேட்டு எதுவும் சொல்ல வந்தியா காவேரி அப்படின்னோனே, இல்ல விஜய் நான் எதுவும் சொல்ல விரும்பல. சரி ஹேப்பி பர்த்டே ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் விஜய்ன்னு. என்னடி நீ இப்படி பண்ணுற? நைட்டெல்லாம் என் கூட இருப்பேன், வெளியில் நம்ம சுற்றலாம் அப்படின்லாம் சொன்னேன். இப்போ வேறு மாதிரி பேசுறியே காவேரி அப்படின்னோடனே, இல்லை விஜய் எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, அதனால் வீட்டுக்கு போகலாமே ப்ளீஸ் விஜய் அப்படின்னோடனே, சரி ஓ இஷ்டம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. அப்போ வர வழியில் வந்து அப்படியே காவேரி வந்து தூங்கி போகிறாங்க. விஜய் பார்த்துட்டே இருக்காரு. ஏன்டி இப்படி என்னை படுத்துகிற? ஏன்டி எந்த விஷயத்தையும் ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிற? என்னை ஏன்டி இப்படி கஷ்டப்படுத்துகிற? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நீ எதுக்காக டிஸ்டர்ப் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அந்த அக்ரிமெண்ட்டால் தான் நீ டிஸ்டர்ப் ஆகிருக்க, வேறு எந்த காரணமும் இருக்காது. நான் ரொம்ப தப்பு வேலை பண்ணிட்டேன். அந்த அக்ரிமெண்ட் பற்றி உன்னை பேசக்கூடாதுன்னு சொன்னேனே தவிர அதை பற்றி நான் எந்த இதுவுமே உனக்கு சொல்லலை. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் காவேரி, என்னை மன்னிச்சுட்டு காவேரி, இதுக்கு நான் ஒரு முடிவு கண்டிப்பாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து சரி டயர்டாக இருப்பேன் தூங்கு காவேரின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு அவரும் படுக்கிறாரு. ஒரு காலையில் இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. காலையில் எழுந்தோடனே காவேரி காணும். எங்கே போயிட்டா காவேரி? காலையிலே தாத்தா கிட்ட வந்து கேட்குறாரு. தாத்தா காவேரி பார்த்தீங்களா? நீ இல்லைப்பா காலையிலேருந்து நான் பார்க்கல அப்படின்னோடனே, இல்லை தாத்தா காலையிலேருந்தே காணோம். சரிப்பா எங்கேயாவது கோயிலுக்கு போயிருப்பா, உனக்கு இன்றைக்கி பிறந்த நாளில், அதனால ஏதாவது கோயிலுக்கு எதுக்காக உன்னை வேண்டதுக்காக போயிருப்பாப்பா. பொண்டாட்டிங்க எப்போவுமே இப்படி தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க தாத்தா நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு வராரு. இங்கே பாருங்கள் தாத்தா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி காவேரி முன்னாடியே வச்சு இந்த வந்து அக்ரிமெண்ட்டை நான் கிழிச்சு போடுறேன். அவள் எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தால, இதுக்கு பதில் கிஃப்டாக நான் இதை கொடுக்க போகிறேன் அப்படின்னோடனே, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா திடீர்னு யாரோ வர மாதிரி இருக்குது. காவேரி வந்து வெண்ணிலாவோட வந்து இறங்குறாங்க. அதை பார்த்துட்டு இருக்காங்க. செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன நீ நினச்சிட்டு இருக்க? ஏன் நீ இப்படி பண்ண? எதுக்கு நீ இந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருக்கா இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து உள்ளே வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வராங்க. வெண்ணிலா வந்து பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. நம்ம விஜய் அவருக்கு ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. தாத்தா வந்து என்னம்மா காவேரி என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னோடனே, தெரியும் தாத்தா வெண்ணிலா தானே அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. உனக்கு எப்படிம்மா தெரிஞ்சது அப்படின்னு சொன்னோன்னே, காவேரி வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே வந்து விஜய்க்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே அதிர்ச்சியே வந்து உட்காந்துருக்காரு. வெண்ணிலா மேலே எந்த தப்புமே இல்லை தாத்தா, பாவம் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அந்த ஆக்சிடென்ட்டில் எல்லாத்தையும் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அதனால தான் விஜய் பற்றின ஞாபகங்களும் இல்லாமல், எந்த ஞாபகம் இல்லாமல் அவங்க பாவம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆக்சிடென்ட்டில் அவங்க அம்மா அப்பா கூட இறந்துட்டாங்க தாத்தா, பாவம் தாத்தா வெண்ணிலா. அதனால தான் வந்து இப்போ தான் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு ராகினி மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் வந்து நம்ம காவேரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய்க்கு ஒன்றுமே புரியல. அப்படியே தலைவியில் கை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்போ வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, கிட்ட வராங்க. யாரோ ஒரு கையை தொடுற மாதிரி இருக்குது. பார்த்தா வெண்ணிலா வந்து கையை தொடுறாங்க. அப்படியே கையை வந்து அவங்களோட முகத்தில் வந்து அந்த கையை எடுத்து வைக்கிறாங்க, விஜயோட கையை. இதை பார்த்துட்டு இருக்க காவேரியால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே வந்து கண்ணிலேருந்து தனியாக கொட்டுது காவேரிக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இதை பார்த்த தாத்தா வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துட்ருக்காரு. விஜய் வந்து கையை எடுக்க பார்க்குறாரு. ஆனால் வெண்ணிலா வந்து டைட்டாக வந்து அவரோட கையை வந்து அவங்க கையில் வந்து டைட்டாக பிடிச்சிருக்காங்க. அதனால் விஜயால் ஒன்றுமே பண்ண முடியல. வெண்ணிலாவை பார்த்தாலும் விஜய்க்கு ரொம்ப பாவமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க தாத்தா வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கையை மேலே வைக்கிறாரு. உடனே விஜய் வந்து கையை எடுத்துடுறாரு வெண்ணிலா கிட்டேருந்து. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விஜய் பார்த்துட்டே இருக்காரு. இங்கே காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து அழுதுகிட்டே வந்து காவேரி வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இங்கே விஜய் ஒன்றுமே புரியல. என்ன தாத்தா என்ன நடக்குது இங்கே? உண்மையிலே பாவம் தாத்தா வந்து வெண்ணிலா அப்படின்னு. ஆமாப்பா எனக்கும் புரியுது, வெண்ணிலா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காள்ல தாத்தா அப்படின்னோடனே, ஆமாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, பாவம் வெண்ணிலா, அவங்க அம்மா அப்பா கூட இறந்து போயிட்டாங்களா, இதனால தான் இந்த பொண்ணு வந்து உன்னை தேடி வரலையாப்பா அப்படின்னோடனே, ஆமாம் தாத்தா நான் அப்போவே நினச்சேன் தாத்தா வெண்ணிலாக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, நான் தான் வந்து இதை யோசிக்காமல் விட்டுட்டேன், வெண்ணிலாவை நான் இன்னும் தேடி இருக்கணும் தாத்தா, அவள் எங்கே இருக்கான்னு பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காரு. வருத்தப்பட்டு காவேரி வந்து இந்த பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டே அப்படியே அங்கேருந்து நகர்ந்து போயிடுறாங்க. இதோட முடியுது.